Taste the Daily. தமிழகத்தின் முதல் பெண் முதல்வர் ஜானகி ராமச்சந்திரனின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதுகுறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கருடன் களத்திலிருந்து நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் நடத்தும் நேர்காணலை தற்போது பார்க்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். களத்தில் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? வணக்கம் சைது. தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் திருமதி ஜானகி அம்மையாருடைய நூற்றாண்டு விழா கோலாகலமாக வானகரம் பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீவாரு வெங்கடாஜலபதி பேலஸ் மண்டபத்தில் நடைபெற இருக்கிறது. இன்னும் சில மணி நேரங்களிலே அந்த நிகழ்வு தொடங்க இருக்கிறது. களத்திலே அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய வளர்மதி, விஜயபாஸ்கர் ஆகியோர் இருக்கிறார்கள். ஏராளமான தன்னார்வ தொண்டர்களோடு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் எந்தெந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு அறிவுறுத்தி வருகிறார். இந்த கோலாகலமான ஏற்பாடு பார்வையிட்டு இருக்கீங்க. களத்தில் இருக்கும் அதிமுகவுக்கு ஒரு விழா, ஒரு நிகழ்வாக நம்ம எல்லாரும் ஒரு உற்சாகமாக இங்கே இருக்காங்க. தொண்டர்கள் ஏராளமான தொண்டர்கள் வந்து குவிஞ்சிட்டு இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? முதல்ல அன்பான வணக்கம். கழகத்துடைய பொதுச் செயலாளர், மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய அண்ணன் எடப்பாடி அவருடைய வடிவமைப்பு, அவருடைய திட்டமிடல், அவருடைய எண்ணத்தில் இருந்த ஒரு நீண்ட எண்ணம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய மனைவி, மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய ஜானகி எம்ஜிஆர் அவர்களுடைய இந்த நூற்றாண்டு விழாவை மிக பிரம்மாண்டமாக இன்றைக்கு வடிவமைத்திருக்கிறார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு எப்படி ஆளும் கட்சியாக இருந்த பொழுது வரலாற்று சிறப்பு மிக்க பார்போற்றக்கூடிய அளவிற்கு எம்ஜிஆருடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடினார்களோ, அதே போல இன்றைக்கு திருமதி ஜானகி எம்ஜிஆருடைய நூற்றாண்டு விழாவையும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இப்போ நாங்களே எதிர்பார்க்காத அளவிற்கு இப்போ அதிகாலையிலே இந்த விழா இன்றைக்கு களை கட்டி இருக்கிறது. முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கழகத்துடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் எல்லாமே இப்பொழுது இன்னும் 8 மணிக்குள்ளதாகவே இங்கே வர தொடங்கி இருக்கிறார்கள். ஜெண்டை மோளங்கள் முழங்க பல்வேறு வரவேற்பு கிராமிய கலை நிகழ்வுகள், அதே போல வண்ணமயமான வரவேற்பு நிகழ்வுகள்லாம் இருக்கின்றன. அதை தாண்டி சரியாக 9:50 மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் வருகிறது. ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க அரிய பெரிய இதுவரைக்கும் காண கிடைக்காத புகைப்படங்களை எல்லாம் தேடி கண்டுபிடித்து இப்போ அக்கா போன்றவர்கள், மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் மகளிரினுடைய மாநில சில அக்கா வளர்மதி அக்கா அவர்கள் இங்கே இருக்கிறார். அவர்களெல்லாம் பார்த்து இப்போ பாராட்டுகின்றன. மிக சிறப்பாக இந்த புகைப்பட கண்காட்சி அரிய புகைப்படங்களோடு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும், புரட்சித் தலைவி அம்மா அவர்களும், ஜானகி அம்மா அவர்களெல்லாம் எப்படி இந்த இயக்கத்தை அவர்கள் எல்லாம் வார்த்தெடுத்தார்கள் என்ற வரலாற்றை எடுத்து காட்டுகின்ற வண்ணமாக புகைப்பட கண்காட்சி. அதே போல உள்ளே இப்பொழுது காலையிலிருந்து அந்த ரிகர்சல் என்று சொல்லக்கூடிய வண்ணமயமான அந்த நிகழ்வுக்கான ஒத்திகை எல்லாம் சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வரலாற்றில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா, அந்த இயக்கத்தில் ஜானகி அம்மாவுடைய பங்களிப்பு, இரட்டை இலை சின்னத்தை மீட்பதற்கான தலைமை கழகத்தை கொடுத்ததற்கான திருமதி ஜானகி எம்ஜிஆருடைய பங்களிப்பை பறைசாற்றுகின்ற வண்ணமாக அதிமுகவுடைய வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய முத்திரை பதிக்கக்கூடிய விழாவாக இந்த விழா அமையும். ஜானகி அம்மா அவர்களுக்கு நன்றி சொல்லக்கூடிய விழாவாக இந்த விழா அமைந்திருக்கிறது. ஜானகி அம்மாவுடைய குடும்பத்தினர் இங்கே வருகை இருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக எம்ஜிஆருடைய குடும்பத்தினர் இங்கே வருகை இருக்கிறார்கள். அனைவருமே அழைத்திருக்கணும். ஜானகி அம்மா குடும்பத்தினர், எம்ஜி சக்கரபாணியுடைய குடும்பத்தினரெல்லாம் அண்ணன் அவர்கள், பொதுச் செயலாளர்கள் அழைத்திருக்கிறார்கள். நடிகர் சங்கம் உள்ளிட்ட திரைத்துறையை சார்ந்த பிரபலங்கள் அத்துணை பேரையும், நடிகர் தம்பிராமையா, நாசர் உள்ளவரெல்லாம் இங்கே பங்கேற்க இருக்கிறார்கள். பல பேர் வர முடியாதவர்கள்லாம் இங்கே வாழ்த்து காணொலியை எல்லாம் வழங்கியிருக்கிறார்கள். அதே போல காலையில் லக்ஷ்மண் சுருதி, மாலையில் செந்தில் ராஜலட்சுமி கலைக்குழு, பட்டிமன்றம், கருத்தரங்கம், பாட்டரங்கம், இப்படி பல நிகழ்ச்சிகள் வண்ணமயமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் எல்லோரும் கண்டுகளிக்க வேண்டும் என்னுடைய ஆவா. அதுதான் பொதுச் செயலாளருடைய விருப்பம். பொதுச் செயலாளருடைய எண்ணத்திற்கேற்ப இந்த விழா வண்ணமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. பட்டிமன்றம், கவியரங்கம், வாழ்த்தரங்கம் எல்லாம் சிறப்பாக இருக்கிறது. வரவேற்புரை மரியாதைக்குரிய என்னுடைய அண்ணன், மூத்த அண்ணன் பொன்னையன் அவர்கள் அது தொடங்கி நன்றி உரை அக்கா, மரியாதைக்குரிய மாநில செயலர் அக்கா சொல்லின் செல்வர் வளர்மதி அக்கா வரை இந்த நிகழ்வு மிக சிறப்பாக வடிவமைத்திருக்கிறது. எல்லா பெருமையும் பொதுச் செயலாளர் இருக்கே. அதிமுகவினுடைய இந்த வரலாற்று சிறப்புமிக்க நூற்றாண்டு விழா கோலாகலமாக சென்னை மாநகரத்தில் நடைபெறவிருக்கிறது. இன்னும் சில மணி நேரங்களிலே அந்த நிகழ்வு தொடங்கவிருக்கிறது. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்று இங்கு இருக்கக்கூடிய புகைப்பட கண்காட்சியை அவர் திருக்கரங்களால் தொடங்கி வைக்கவிருக்கிறார், பார்வையிட இருக்கிறார். அதே போன்று குத்துவிளக்கேற்றி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய திருவுருவப் படம், அதே போன்று புரட்சித் தலைவி ஜெயலலிதா, ஜானகி அம்மையுடைய திருவுருவப் படங்களுக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி இந்த நிகழ்வு தொடங்க
வழங்கவிருக்கிறார். தொடர்ச்சியாக பல்வேறு கலை நிகழ்வுகள் நடைபெறவிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சிறப்புரை ஆற்றவிருக்கிறார். அதிமுகவுடைய தொண்டர்கள் தமிழகம் முழுவதும் இருந்து ஸ்ரீவாரு வெங்கடாஜலபதி பேலஸ் மண்டபத்திற்கு குவிந்து வருகிறார்கள். விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. வானகரமே தற்போது அந்த வானகரம் பகுதியில் இருக்கக்கூடிய மண்டபம், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் தோரண வாயில்கள், மிகப்பெரிய பிரம்மாண்டமான கட்டோட்டுகள் என அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், ஜானகி அம்மையார், அதே போல மக்கள் மனங்களில் நீங்காத புகழோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய புரட்சித் தலைவர் ஜெயலலிதாவுடைய திருவுருப்படம், புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய திருவுருப்படம் என பிரம்மாண்டமான கட்டோட்டுகள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்புரை ஆற்றவிருக்கிறார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று மாலை 6 மணி வரை பல்வேறு கலை நிகழ்வுகள் இந்த மண்டபத்திலே சிறப்பாக நடைபெறவிருக்கிறது. பல்வேறு திரை பிரபலங்கள், அதே போல நாட்டுப்புற பாடல்கள், அதே போல நாட்டுப்புற இசைகள் என பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது. சைது. தமிழகத்தின் முதல் பெண் முதல்வர் ஜானகி ராமச்சந்திரனின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதுகுறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கருடன் களத்திலிருந்து நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் நடத்திய நேர்காணலை பார்த்தோம். ஜெயக்குமார், நேரலையில் இணைந்தமைக்கு நன்றி.